ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. அடுத்த நிமிஷம் நிச்சயம் என்னது வாக்கிங்க. ஸோ அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுங்க. சோகமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும். என்ஜாய் பண்ணுங்க. மாநிலராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நாம எந்த ஒரு தவமே பண்ணாம மனுஷனா பிறந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பார்க்க முடியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்டா இருக்க இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் தான். கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அவ்வளோ காசு இருக்கு அவர்கிட்ட. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் இப்போ அவர் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவரோட வீடு எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. பெரிய பங்களா மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா அதை விட ஒரு பெரிய வீடு இருக்கிறத நம்புவீங்களா? ஆமாங்க, இருக்குங்க. அதை விட ஒரு பெரிய வீடு இருக்கு. அம்பானி வீடை விட பெருசா இருக்கு. பில்கேட்ஸ் வீடை விட பெரிய வீடு அது. இப்படி பெரிய பெரிய பிரபலங்களை அவங்க வீடுகளை விட பெரிய வீடு அது. அது எங்க இருக்கு? அதுல யாரு இருக்கா இப்போ? அங்க என்னென்ன இருக்கு? அந்த வீடு எப்படி கட்டப்படுது? இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. இந்த வீடு இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா 1888 இருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு வந்தத நமக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கா. அதுல இருந்து ஒரு 37 வருஷம் கழிச்சுதான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதாவது 1984 தான் அதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ கட்ட ஆரம்பிச்சது இந்த ஒரு வீட்டை. நம்ம எல்லாரும் ஒரு வீட்டை செங்கல், சிமெண்ட், மரம் இதை வச்சு கட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீட்டை வீடோட பெரும் பகுதி வந்து தங்கத்தால கட்டியிருக்காங்க. ரியல் தங்கத்தால கட்டியிருக்காங்க. சும்மா பெயிண்ட்டுக்காக இல்லை, உண்மையா தங்கத்தை வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க. நம்ம ஒரு சிங்கிள் சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்கே நம்மளால முடியல, நாக்கு தெரியுது. ஆனா அங்க தங்கத்தை வச்சு அந்த ஒரு மாளிகை கட்டியிருக்காங்க. அந்த மாளிகையோட பெரும் பகுதி தங்கம் தான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே பெரிய வீடு. ஆனா அந்த வீட்டுல அந்த முக்காவாச்சி வந்து தங்கத்தால கட்டியிருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோ அங்க எவ்வளவு தங்கம் இருக்குது, அவங்க எப்படி கிடைச்சிருக்கு அந்த தங்கம் தான். யோசிச்சு பார்க்க பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஆமா, உண்மைதாங்க. அது வெயிலா இல்லை, இது உண்மையா நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுல முக்காவாச்சி தங்கத்தான் இருக்கு. அப்படின்னா உலகத்திற்கு தங்கத்துல ஒரு 90% தங்கம் அங்கதான் இருக்கும் போல. அவ்வளவு பெரிய வீடு இது. இந்த ஒரு வீடு நம்ம குஜராத்ல இருக்க லட்சுமி விலாஸ் அரண்மனையை விட பெருசு. இந்த லட்சுமி விலாஸ் அரண்மனை எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் சதுரடி. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் இருக்கும் அந்த அரண்மனை. ஆனா இந்த ஒரு வீடு 22 லட்சம் சதுரடி. அது சிம்பிளா சொல்லலாம், கிட்டத்தட்ட 50 ஏக்கர். 50 ஏக்கர்ல அந்த வீடு கட்டிருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா, இந்த வீடு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 50 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு சமமாங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளவு பெருசு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி 50 ஃபுட்பால் கிரவுண்டு சேர்ந்தாதான் இந்த வீடு இருக்கிற இடத்தோட அந்த சுத்தரவை எட்ட முடியும். அவ்வளவு பெரிய இடத்துல அந்த வீடை கட்டியிருக்காங்க. வீடு இருந்தா ஒரு வண்டியாவது இருக்கு இல்லையா? அப்படி இந்த வீட்டுல எத்தனை வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்ல நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 7000 வண்டி இருக்கு. 1 இல்லை 2 இல்லை, 7000 வண்டி இருக்கு. அந்த 7000 வண்டியில இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு சொல்லியா, இந்த உலகத்திலே மிக விலை உயர்ந்த கார்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த காஸ்ட்லி கார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரு அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 600 கார் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் 600 இருக்கு. யோசிச்சு பாருங்க, 600 ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளவு காசு. அது இல்லாம லேம்போகினி, ஜாகுவார், இந்த மாதிரி கார்லாம் நிறைய இருக்கு அந்த வீட்டுல. ஸோ இந்த கார்கள்ல சில கார்களுக்கு வந்து நம்ம காருக்கு பெயிண்ட் அடிச்சு பார்த்துருப்போம். ஆனா இந்த வீட்டுல சில கார்கள் வந்து தங்கத்தால தங்க மூலம் பூசப்பட்டிருக்காங்க கார்களுக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கும் அந்த கார்ல? சரி, உட்கார போறோம், ஓட்ட போறோம், போக போறோம், எல்லா கார் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கார் மட்டும் என்ன ஸ்பெஷல் பாருங்க.
தங்கத்தால மேல பூசிருக்காங்க இந்த காஸ்ட்லிஸ் கார்லாம். ஸோ இந்த காருக்குலாம் நிறுத்திட்டு ஒரு கேரேஜ் வரும் இல்லையா, பராமரித்து ஒரு கேரேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கேரேஜ் அந்த வீட்டில் இருக்கு. பொதுவாக நம்ம எல்லாரும் ஜூ பார்த்துருப்போம். அந்த ஜூ எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட்ல அந்த ஜூ வளர்க்கும், கவர்மெண்ட் தான் ஜூ வச்சிருப்பாங்க. ஆனா இங்க அந்த வீட்டோட ஓனருக்குன்னு தனியா ஒரு ஜூ இருக்குங்க. தனியாவே அந்த வீட்டோட ஓனருக்கு தனியா ஒரு ஜூ இருக்கு. அந்த ஜூல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 புலிகள் வச்சிருக்காங்க, அந்த ஜூல இருக்காங்க. ஃபாரின்லனா வீட்டுகள்ல புலி வளர்ப்பாங்க, பார்த்துருப்போம். அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2, 3, 5 அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 புலிகள் அந்த வீட்டுல வளர்க்குறாங்க. இப்போ அந்த வீட்டுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, வீட்டுக்கு தேவையான ஒரு பாத்ரூம். அந்த மாதிரி அந்த வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 257 பாத்ரூம் இருக்குங்க. 257 பாத்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு அப்ப அந்த மாளிகை. அதே மாதிரி ரூம், வீடு ஏதாவது ரூம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பார்த்தா ரூம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1788 ரூம் இருக்கு. 1788 ரூம் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுங்க வராங்க போல ஸ்டே பண்றதுக்காக. வீடு இருந்தா டைனிங் டேபிள் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அந்த சாப்பிட்ற இடம். அதே மாதிரி அந்த வீட்லயே டைனிங் டேபிள் இருக்கு. அந்த டைனிங் டேபிள்ல எத்தனை பேர் உட்காந்து சாப்பிடலாம் நீங்க யோசிக்கிறீங்க? 500, 1000, 2000, 3000? இல்லைங்க, அதை விட அதிகமா. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர். 5000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த டைனிங் டேபிள் இருக்கு. அதுவும் இல்லாம ஹெலிபேடும் இருக்கு வீட்டில், ஹெலிகாப்டர் நிற்க போறதுக்கு ஹெலிபேடும் இருக்கு. அது சரி, அவ்வளோ பெரிய வீடு பங்களா, ஹெலிபேட் எல்லாமே இருக்குமா? அது மாதிரி ஹெலிபேட் ஒன்று இருக்கு. உள்ள மசூதி இருக்கு. அந்த ஊர்ல வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வாழ்ற ஊர் அந்த ஊர். ஸோ அதனால உள்ள மசூதி இருக்கு. மசூதி தான் தொழுகை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொழுகை பண்ணுறது நிறைய இருக்கு. அந்த இடத்துல எத்தனை பேர் அந்த அட்டன் டைம்ல தொழுகை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பண்ற அளவுக்கு இடம் அந்த அவ்வளோ வசதியா இருக்கு அந்த இடத்துல வந்து. அப்புறம் வந்து இந்த கார், இதெல்லாம் ஒரு கார் பார்க்கிங் வேணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கார் பார்க்கிங் அந்த வீட்டில் இருக்கு. அந்த பார்க்கிங்ல எத்தனை கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 காருக்கு நிறுத்துற அளவுக்கு அந்த கார் பார்க்கிங்கோட வசதி இருக்கு. இந்த ஒரு வீட்டை எப்ப கட்ட ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1984 ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி வீடு கட்டினா ஒரு இன்ஜினியர் வேணும் இல்லையா, அந்த வீட்டை டிசைன் பண்றதுக்கு எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றதுக்கு இன்ஜினியர் வேணும் இல்லையா. அப்ப இந்த வீட்டை யார் டிசைன் பண்ணான்னு பாத்தீங்கன்னாக்கா லியோனார்டோ நார்த்லின் அப்படின்றதா அந்த வீட்டை டிசைன் பண்றாரு. இதுல சர்ப்ரைஸான இது என்னன்னா, இப்போ துபாயில பூர்ஜ் கல்ஃபா இருக்கு இல்லையா, அது யார் கட்டினாரு பாத்தீங்கன்னா குவான் ஜியூ அப்படின்னு வச்சு கட்டினாரு. அவரு தான் அந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த உள்ளமைப்பு உள்கட்டமைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ள இந்த ரூம் எங்க இருக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கணும், டைனிங் ஹால் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணாரு இல்லையா. அதை பண்ணு வந்து இந்த குவான் ஜீவ் தான், பூஜ்ஜி கலைப்பு கட்டினார் இல்லையா, அவர் தான் அதுக்கு வந்து உள் டிசைன்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டை கட்டுறதுக்கு முக்கியமா ரொம்ப எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே தங்கத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக மார்பிள்ஸ் வச்சு அந்த வீட்டை நிறைய ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்பிள் தான் அந்த வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கும், பளிச்சுன்னு இருக்கும், பளபளப்பாக இருக்கும். ஸோ அதனால மார்பிள் நிறைய அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டினா செலவுன்னு ஒன்று ஆகும் இல்லைங்களா, ஒரு வீடு கட்டினா செலவுன்னு ஒன்று ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி. 12,000 கோடி செலவாயிருக்கு. இப்போதைய மதிப்பு இல்லையே, 40 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 கோடி கட்டியிருக்காங்க. அப்போ இப்போ கரண்டோட ரேட்டை பார்த்துக்கோங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி இந்த உலகத்திலே மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய வீடு இருக்கிற அந்த ஊரோட பாப்புலேஷன், மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ப மாட்டீங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs, அதாவது 4,50,000 பேர் தான் அந்த ஊர்லயே இருக்காங்க. ஸோ அவ்வளவு பேர் இருக்க அந்த ஊர்ல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வீடு இருக்கு. சரிப்பா, அந்த வீட்டை பத்தி இப்படி பில்டப் கொடுத்தலாம் போதும், அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியாவில் புருனே அப்படின்ற ஒரு ஊர்ல தான் அந்த வீடு இருக்கு. இப்போ அந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னா ஒரு சுல்தான் தான் இருக்காரு. ஒரு சுல்தான் தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சுல்தான் பேர் பாத்தீங்கன்னா அசனல் போல்கியா அப்படின்றது தான் அந்த வீட்டுல இப்போதைக்கு கரண்டா வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 80. இப்போதான் ரீசெண்டாக ஒரு பர்த்டே கொண்டாடிக்கிறாங்க, 80வது பர்த்டே கொண்டாடிக்கிறாங்க.
மக்களே, உலகத்துல மிகப்பெரிய வீடுனா இந்த புருனி அரண்மனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி வந்து சேரும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.